நாகை மாவட்டம் சோழவித்யாபுரம் சந்தனமாதா தேவாலய ஆண்டு திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. 10 நாட்கள் நடைபெற்று வந்த சந்தனமாதா தேவாலய திருவிழாவின் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேருக்கு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் புனிதம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் இருந்து எழுந்தருளிய மிக்கேல் ஆண்டவர், அந்தோணியார், சூசையப்பர், சந்தனமாதா உள்ளிட்ட தேரினை பக்தர்கள் சுமந்து வந்தனர். தேரானது ஆலயத்தை சுற்றி முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பொழுது இருபுறமும் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சந்தனமாதா, அந்தோணியார் உள்ளிட்ட தேர் மீது பூக்களை தூவி தங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தியும் பொங்கல் வைத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருத்தேர்தலிலே இருக்கின்ற நம்முடைய சந்திர தாயை அதை உற்று நோக்குவோம், அமைதியாக இருப்போம். பிள்ளைகளாக உமக்கு செலுத்துகிற நன்றியின் அடையாளமாக இந்த திருநாளை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, இத்திருநாளில் நாங்கள் இருக்கிற எல்லா ஜபங்களுக்கும் நீர் செவிமடு. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே